ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பின்னிங் சரப்பாம்பு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்துருக்கிற இந்த ஈவெண்ட் தாங்க ரிங் ஈவெண்ட் ஸ்பின் பண்ண போகிறோம். என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். MP5யும் இது என்ன கைஸ், இன்னொரு கன்று கைஸ். இந்த கன்று கை பேர் எனக்கு தெரியல கைஸ். இந்த கன்று வேறு வந்துருக்குது. இந்த கன்று வேஸ்ட்டு தான், நம்ம எடுத்து ஆட மாட்டோம் இந்த கன்று மோஸ்ட்லி. அதுவும் இல்லாமல் பன்னி ஈவெண்ட் வேறு வரப்போகுது கைஸ், அதனால தான் அது வந்துருக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஆமாம் கைஸ், நான் வீடியோ போடவே இல்லை. அதுவும் இல்லாமல் தீபாவளி எப்படி கைஸ் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணிப்பேன்ட்டு நினைக்கிறேன். நான் வந்து வெளியே போயிட்டேன் கைஸ், அதனால் நான் தீபாவளியே தீபாவளி வந்து நான் வெடியே கையில் தொடல கைஸ். எத்தனை பேர் நல்லா வெடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். நான்லாம் வெடியே கையிலேயே கூட தொடலை. அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். நான் எல்லோரும் பார்க்குறீங்க கேஸ் வீடியோ, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு வந்து இதில் வந்து இந்த பண்ணியா இல்லை இந்த பண்ணியோ ரெண்டில் ஏதாவது ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பன்னி MP5 இல்லாட்டி இந்த இன்குபேட்டர் டாப்பு கைஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துடலாம். அப்படி தான் வந்திருக்கிறேன் கைஸ். நமக்கு உள்ள லக்கில் ஏதாவது கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாருங்களேன், இதுதான் நமக்கு அதிகமாக கொடுப்பான். ஏன்னா இதில் வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லெஜெண்டரி ஸ்கின் கூட கிடையாது, நார்மல் ஸ்கின் தான். அதில் பன்னி இதனால இது லெஜெண்டரியாக கொடுத்துருக்கான். சரி ஓகே, வாங்க கைஸ் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சலாம். நம்மகிட்ட வந்து டோக்கன் வேறு இருக்குது கைஸ். எத்தனை பேர் அந்த ஒரு நாளுக்கு வந்து 5 மேட்ச் விளாண்டு இந்த டோக்கன் கிளைம் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சலாம். குடு என்னக்கடா இதுக்கு நல்லா 2 இது டக்குன்னு கொடுத்துருக்கிறீங்க. இந்த மாதிரி நமக்கு லக்கு இருக்கிறா, லக்கு கொடுங்கடா நமக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லக்கு கொடுங்கடா ஏதாவது கொடுத்துருக்கடா. அடா போங்கடா. டோக்கன் வந்து கொஞ்சம் நிறையாவே கொடுத்துட்டாங்க. போதும். இந்த ஸ்பின்னில் வந்து டே கண்ணக்கரா இந்த கொடுத்துட்றா, பண்ணி கொடுத்துட்றா. 1 2 கொடுத்து ஏமாத்தாதரா. டே அப்பா டே கண்ணக்கரா. டே 10 கொடுத்தா ஒன்று கொடுக்குறானே. அடா பாவி, இப்போதாங்க வாழ்நாளே போத தடவை 10 கொடுக்குறான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி பரவாயில்லடா. ரைட்டு கண்ணக்கரா. டே மறுபடியும் ஒரு 10. அடா போடா, 2 கொடுத்து ஏமாத்துறானே. 1 2 தான் சைஸ் கொடுக்குறான். ஏதாவது கொடுங்கடா, இதுவாவது கொடுங்கடா. இந்த கோல்டன் கலரில் இருக்கிற ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது கொடுங்கடா. கண்ணாக்கரா. அடா போங்கடா. கைஸ் அவ்வளோதான், முடிச்சிட்டானுங்க. நமக்கு சோழி முடிஞ்சு வச்சு உங்களுக்கு தெரியும். கொடுக்க மாட்டேங்கிறான், ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான். 5 3 அடப்பாவி. கண்ணாக்கரா. டைமண்ட் நிறையா இருக்குன்னு பார்த்துட்டானோ கைஸ். வாட்டை கொடுங்க ஆரம்பிச்சா. கண்ணாக்கரா ஏமாத்துறான். ஒன்று 2 கொடுக்காதீங்களா. அடா பாவிகளா. அவ்வளோதான் கைஸ், லாஸ்ட் ஸ்பின் நினைக்கிறேன். நமக்கு வந்துடும் நினைக்கிறேன் டோக்கன் இதுலேயும். ரைட்டு போகுது, டோக்கனே வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா போதும். இது மட்டும் எடுத்துடலாமா இல்லை இது எடுக்கலாமா கைஸ்? எனக்கு இதுதான் டவுட்டாக இருக்குது. 3மே வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான். இந்த கர்நாக்கான நமக்கு ஃபஸ்ட்டு வச்சிட்டான். 3மே டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு. ஆனால் இதில் எதை நம்ம எடுத்தாடுறதுன்னு தான் தெரில கைஸ். பன்னி எடுத்துருவோமா இல்லை இது எடுத்துடலாமா கைஸ்? இது ரேஞ்சு டபுள் ரீலோட் ஸ்பீடு மைனஸு. இதில் கைஸ் அக்யூரேசி மைனஸு, டபுள் ரேட் ஆஃப் ரீலோட் ஸ்பீடு தான், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு. இது வேறு ஆர்மர் ப்ரொடெக்ஷன் கைஸ். எது எடுக்கிறதுனே தெரில. அடா பாவி கர்நாக்காரா, என்னடா இப்படி ட்விஸ்ட்டு கொடுத்துட்டேன் எனக்கு கைஸ். நீங்கள் மறக்காமல் எதை எடுக்கலான்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நானும் இதில் எதை எடுக்கிறதான்னு எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது கைஸ். மேகசின் மைனஸு இதுவா இல்லை இதுவா? அக்யூரேசி மைனஸு இதுவா? ஐயோ காய்ஸ், எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது கைஸ். எது எடுக்கிறதுனே தெரில. பேசாமல் பன்னியே எடுத்துடலாமா? இப்போதைக்கு பன்னி மட்டும் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குன்றதுனால பன்னி எடுக்கலாமா இல்லை இது எடுக்கலாமா இல்லை இது எடுக்கலாமா தெரில கைஸ். சரி வாங்க மறுபடியும் ஸ்பின் பண்ணியே பார்த்துருவோமா? இல்லை ஸ்பின் பண்ணோம்னா நமக்கு வேறு அடுத்து வர ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ண முடியாது, டைமண்ட் பத்தாதே கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். ஸ்பின் பண்ணி தான் பார்ப்போம் வாங்க. சரி கண்ணாங்கிற உள்ளே ஒரு கன்று கொடுத்துட்றா, போதும்டா. அப்படி தான் இருக்குது. சரி இதுக்கு மேலே எனக்கு ஸ்பின் பண்ணால் வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஏன்னா கொடுக்க மாட்டான் நமக்கு, உங்களுக்கே தெரியும் நம்ம லக்குக்கு. சரி இன்னொரு 3 ஸ்பின் போடலாம் கைஸ். லக்கு இருக்குதான்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பின்னு. டே கொடுத்துட்றா கர்நாக்காரா. ஒரு கண்ணா உள்ளது கொடுத்துறா. கர்நாக்காரா. அடா பாவி. ஒரு 3. போடா கர்நாக்காரா. கொடுக்க மாட்டான் போல. ஓ கைஸ் மறுபடியும் ஸ்பின் போடலாம். ஒரு கண்ணை கொடுங்கடா. கர்நாக்காரா. எப்படி இருந்தாலும் நமக்கு வேஸ்ட் ஆகாது கைஸ். ஆனால் எப்படி தான் டோக்கன் வந்துடும். ஆனால் நமக்கு டைமண்ட் தான் வேஸ்ட் ஆகுது. அதை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடா பாவி 10 கொடுத்தீங்களே, குண்டு கண்ணை கொடுக்க மாட்டீங்களா? அவ்வளோதான் கைஸ், நம்ம முடிச்சான். ஆனால் இதுலேருந்து நான் ஒரு கண்ணு தான் கைஸ் எடுப்பேன். குண்டு கொடுத்தாங்கன்னா பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு கண்ணு தான் எடுப்பேன். இதுக்கு மேலே நமக்கு வந்து வேஸ்ட்டு தான் கைஸ். அப்படின்னா தெரியும். நம்ம ஒரு 100 டோக்கன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். 100 டோக்கன் வந்துருச்சு எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான் கைஸ், 100 டோக்கன் வந்துருச்சு. அடா போங்கடா. பாவி ஒன்றுன்னா கொடுக்காதீங்கடா. உள்ளே இருக்க 1 கூட கர்நாக்கரா. அவ்வளோதான் கைஸ், 2 டைமண்டோட நிறுத்திக்கலாம். இது மாதிரி நம்ம ஸ்பின் பண்ணுற அளவுக்கு எனக்கு மனசில்லை. அவ்வளோதான்டா கைஸ். ரைட்டா லாஸ்ட் ஸ்பின் கைஸ். இதுக்கு மேலே வந்து
வேண்டாம், நமக்கு அந்த பண்ணி இதே எடுத்துகிட்டு போயிடலாங்க. எனக்கு வேண்டாம், இதில் ஸ்பின் பண்ணுற இதே இல்லை, மைண்ட் செட்டே இல்லை. போடாடி போடா, இதுக்கு மேலே எனக்கு இது வேணாம்டா, நான் எக்ஸ்சேஞ்சே போய்க்கிறேன்டா. ஆடா போகடாடி போடா, இதில் என்னது, இதுவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக அது வந்து எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்டே எனக்கு வேண்டாம். டாடா பை பை குட்டு பாய் தான் கைஸ். வேண்டாம், இந்த ஈவெண்ட்டே எனக்கு வேணாம்டா, போடா. அவ்வளோதான், இந்த பண்டில் வீடியோ தாங்க சூப்பராக வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஒரே இதில் 2 பண்டில் விழுந்துருச்சு. பார்க்கலைன்னா மறக்காமல் போய் பாருங்க. நான் வந்து எதையும் கண்ணு கையில் வச்சு பார்த்துருவோம். அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். ஜம்முன் இருக்குது கைஸ், ஜம்முன் இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட டைமண்ட் முழுசாக பிடிங்கிட்டான். சரி ரைட்ரா, ரைட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ். பை கைஸ்.